SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர அரசு தீவிரம். அலட்சியமாக நடந்து கொண்ட அரசு அதிகாரிகளை இடைநீக்கம் செய்து குவைத் அரசு நடவடிக்கை. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. உயிரிழந்தவர்களின் உடல்களை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்த அரசு நடவடிக்கை. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல். உயிரிழந்தவர்களில் தமிழர்கள் யாரேனும் உள்ளார்களா என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரில் பாதியை கூட திமுக அரசு பெறவில்லை என்ற அண்ணாமலை குற்றச்சாட்டு. சந்தர்ப்பவாத கூட்டணிக்காக தமிழக விவசாயிகளின் நலனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடகு வைத்து விட்டதாக விமர்சனம். தமிழ்நாட்டின் நீர் ஆதார பிரச்சினைகளுக்கு காரணமான கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் திமுக அரசு கைகோர்த்துள்ளது. மேட்டூரில் நிறைவடைந்த விவசாயிகள் பேரணியில் தமிழ்நாடு டெல்டா விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. 7200 புதிய அரசு பேருந்துகள் ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடாது என்று உத்தரவு. கல்வி வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களை தனி பிரிவினராக கருத வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் 3 பேருக்கு மூச்சு திணறல். ஒரு பெண் மயக்கமடைந்ததால் பொதுமக்கள் அச்சம். முல்லை பெரியாறு அணையில் கண்காணிப்பு குழு ஆய்வு. ஆய்வு முடிந்தவுடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பப்புவா நியூ கினியா நாட்டிற்கு இந்தியா நிவாரண உதவி. 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவற்றுடன் புறப்பட்டது விமானம்.